விஜய் சேதுபதி அவரு விபத்துல சிக்கி இருக்காரா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் சேதுபதி அவருக்கு கைவிரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த செய்தி வந்தது ரசிகர்கள் கிட்ட கவலையை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல நடைபெற்ற காந்தி டாக்ஸ் பட செய்தியாளர் சந்திப்பப்ப அவர் கையில கட்டோட வந்தாரு. அப்ப தனக்கு ஏற்பட்டிருக்க காயம் குறித்து உறுதிப்படுத்தினாரு. மருத்துவரோட அறிவுரைப்படி அடுத்த 8 வாரங்களுக்கு தீவிர ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதா சொன்னாரு. இந்த திடீர் உடல்நல குறைவால அவர் நடிப்புல ரொம்ப எதிர்பார்க்கப்படுற மணிகண்டன் இயக்கத்திலான காட்டான் மற்றும் வெற்றிமாறன் இயக்குற சிம்பு அவரோட இணைந்து நடக்கிற அரசன் ஆகிய திரைப்படங்களோட படப்பிடிப்பு தள்ளி போற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்னங்க இப்பதாங்க பிக் பாஸ் முடிஞ்சது. பிக் பாஸ் அப்பெல்லாம் அவரு நல்லாவே இருந்தாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படப்பிடிப்புல கலந்துகிட்ட சமயத்துலதான் இப்படி ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு ரசிகர்களும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கையில என்ன கட்டு அப்படின்னு கேட்டப்ப அவரே இதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தாரு. அவருக்கு இந்த அடி ரொம்பவே பலமா பட்டு இருக்காம். கையில இன்னும் அந்த அடி, அதாவது அந்த வலி சரியாகவே கொஞ்ச நாள் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்களாம். அது வரைக்கும் ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். இருந்தாலும் இந்த காந்தி டாக்ஸ் படத்தோட விளம்பர பணிகள்ல அவருக்கு காயமானதை கூட பொருட்படுத்தாம கலந்துக்கிட்டாரு. கையில கட்டோடு கலந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. விளம்பர பணிகள்ல சில பேர் நல்லா இருந்தாலே கலந்துக்க மாட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதி அவரு எதையும் யோசிக்காம கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் பாராட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல விஜய் சேதுபதி அவருக்கு விருதுகள் எல்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்க. புரியாத புதிர் படத்துல சிறந்த நடிகர் விருதை வாங்கியிருந்தாரு. அந்த படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுத்திருந்துச்சு. அந்த படத்துல ரொம்பவே நல்லாவும் நடிச்சிருப்பாரு. விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கப்புறமும் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தலைவன் தலைவி படம் கூட குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு படமா இருந்துச்சு. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். கமல் சாருக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல பிக் பாஸ்க்குள்ள இவர் வந்தாரு. சொல்ல போனா பிக் பாஸ்ல நிறைய விஷயங்கள், சில விஷயங்களை கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு போட்டியாளர்கள் கிட்ட அவர் பேசுற விதமெல்லாம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் இவரை பத்தி சொல்லலாங்க. சோ அவரோட அடுத்தடுத்த பட வாய்ப்புகள், அதாவது படத்தோட அப்டேட் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இவர் சீக்கிரமா குணமாகி வரணும் அப்படிங்கறத ரசிகர்களுடைய ஆசையாவும் இருக்கு. என்னதான் பாரு அவங்களும் கமருதீன் அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி ரொம்பவே கோவத்தோட நடந்திருந்தாலுமே விஜய் சேதுபதி அவரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாரு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சீரீஸ்ல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வாங்கி கொடுத்ததா தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இப்ப இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா அவரு குணமாகி வரணும் அப்படிங்கறதா அவரோட ரசிகர்களோட கருத்துக்களாவும் இருக்குங்க.